ஒரே நாளில் இந்த வேப்பமரம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா, வெல்கம் டு ஃபுடி ஜோடி. இது உங்கள் கல்பனா. ஒரு சிலவங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு கார்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ட்ரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட்லி எங்கள் வீட்டு வாசலில் இருந்த வேப்ப மரம் ஒரே நாளில் ஃபுல்லாக காஞ்சு லீவ்ஸ்லாம் விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் வாசலில் இந்த மாதிரி மரம் இருக்கக்கூடாது, வெட்டிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு மனசு கேட்கல. நமக்கு ஹேர் ஃபால் ஆகி திரும்ப முளைக்கிற மாதிரி இது ஏதாவது கிளைமேட் சேஞ்சால் இந்த மாதிரி நடக்கலாம்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணேன். விடாமல் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் ட்ரீ கூட பேசுவேன். ஆமாம், நான் மரம் கிட்ட பேசுவேன். மரம் கிட்ட பேசுவியா அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுவும் ஒரு ஜீவன் தானே. 1 வீக் கழிச்சு பார்த்தா குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் முளைச்சிருந்துச்சு. அந்த மொமெண்ட்டில் செம்ம ஹாப்பி எனக்கு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வெயிட் பண்ணது பேசினதுக்கெல்லாம் ட்ரீ எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதிலிருந்து ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன். யார் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நம்ம மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணிங்கன்னா பெட்ஸ் கிட்ட இல்லாட்டி இந்த மாதிரி மரம் கிட்ட இல்லைனா பிளான்ஸ் கிட்டலாம் பேசி பாருங்கள். மனுஷங்களை விட இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இது மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். until then bye and take care.